என்ன பண்றாருங்கிறத மகிபதி சொல்ற மாதிரி பார்க்கலாம். பிராரப்த யோகே வனாந்தர விரக்தி தசேனே துர்தர நானா ஸ்தலாந்தரே துஸ்தர சஞ்சரதி தேதே विरक्ति से आंगी वारे उदास वृत्ति ने वावरे वस्ती ने गिरी कंदरे वसवली बहु नाही क्षुदे तृषे से देहि भान नाही विश्रांति निद्रा जान वायु सारिखे संचरण होत असे स्वेच्छा கொஞ்சம் கொஞ்சமா ஜபம் பண்ண விரக்தியினுடைய பராகாஷ்டைக்கு போயிட்டார். யாருமே இல்லாத காடு, ஸ்தலாந்தரே துஸ்தர, அந்த காட்டுக்கு போன தப்பிக்கவே முடியாதான், அதுக்கு வெளியிலேயே வர முடியாதான். அது மாதிரி காட்டுல சஞ்சாரம் பண்றார். உதாசீன விருத்தியில இருக்கிறார். மலை குகைகள்ல வாசம் பண்ணுகிறார். பசி தாகம் இதெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லை அவருக்கு. தூக்கம் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுன்னு வந்துடுத்து. விசிராந்தியும் இல்லை. ஏன்னா அனவரத்தமும் மந்திரம் ஓடின்னு இருக்கு. திரையோதசாட்சரி எப்படி சஞ்சாரம் பண்றார் அப்படின்னு வாயு பகவான போல சஞ்சாரம் பண்றார். அப்படி இருக்கக்கூடிய இந்த சமர்த்தராமதாசர் பிராரப்த யோகே வனாந்தரம், இது ஒரு அபூர்வமான விரதம். பிராரப்தாய சமர்ப்பிதம் நிஜபபு. இந்த சரீரம் எதனால இயங்கிறது என்றால் பிராரப்தம்ங்கிற ஒண்ணுத்துக்காக இயங்குறதுன்னு ஆக்கிட்டார். மற்றபடி இந்த சரீரத்துல வேற எதுவும் சலனம் இல்லை. இவர் சங்கல்பத்தினால எதுவும் நடக்கல. பின்ன என்ன நடக்கிறது அப்படின்னா, அவருக்குன்னு என்ன ஒரு பிராரப்தம் இருக்கோ அது அந்த சரீரத்தை நடாத்துகிறது. பிராரப்தம்னு சொல்லுங்கோ, ஈஸ்வரேச்சைன்னு சொல்லுங்கோ, ரெண்டும் ஒண்ணுதான். பக்தாள்லாம் ஈஸ்வரேச்சேம்பா, ஞானிகள்லாம் பிராரப்தம் பா. அதாவது பிராரப்தம் அப்படிங்கறதே ஈஸ்வரன் ஒரு ஜீவனுடைய கர்ம பலன்களை கொடுக்கிறது தானே பிராரப்தம், இல்லையா? பிராரப்தம் வந்து ஈஸ்வரன் இல்லாம இருக்கிறது இல்லையே. பலமத உபபத்தேஹே அப்படின்னு வருது சூத்திரம். அதனால இங்க வெறும் பிராரப்தம்னு சொல்லாம அந்த பிராரப்தத்தை கொண்டு போய் ராமர் இடத்துல கனெக்ட் பண்றார். சரீர உபஜீவிகா ஜீவன சதோதித ரகுநந்தன நிஜ பிராணாசாஹி பிராண நித்ய திருப்தினே அசே. அனவரதமும் ஹிருதயத்துல ரகுநந்தனன், தன்னுடைய உயிருக்கு உயிரான ரகுநந்தனன் அதுலயே பூர்ண திருப்தனாக ஆகி தன் வேலைன்னு ஒண்ணு உண்டுன்னா அந்த ஹிருதயத்துல உள்ள ராமரை அனுபவிக்கிறது தான். மற்றபடி சரீரம் மனச பிராரப்தம் பார்த்துக்கும். வனதாஹோ அக்னீத ரிகாளே व्याघ्र सिंह सहवासे राहिळे सर्प स्वेच्छा खेळविले अंगावरी. எங்கேயாவது காட்டு தீ பத்தின்றதுன்னா எழுந்துட்டு நடக்கிறது இல்ல. சிங்கம் புலியோட தான் சகவாசம். பாம்புகள்லாம் மேல ஏறி விளையாடும், டான்ஸ் ஆடும். அவ்வாறாக இதுக்குதான் பிசாச்ச விருத்தின்னு பேர். இங்க முன்னாடி சொன்னார் இல்லையா, பிசாச விருத்தியில இருக்கார் சமர்த்தராமதாஸ். இதுதான் சரி. ஹிருதயம் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் வெளி சரீரம் மனசெல்லாம் எப்படி இருக்கு. ஹிருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு ராம சிந்தன ராம சிந்தன தியானி மணி ராம ஆசனி ராம சயனி जागृति सुषुप्ति आणी स्वप्नी श्री राम वांछोनी असेना श्री राम माता आणी पिता श्री राम माझा सखा छुलता
बंधु बहिण आणी भ्राता राम विणे मज सर्वथा नाही। रामची श्री रामची कुलगुरु श्री राम माझा परम सद्गुरु। श्री राम कुल गोत्र श्री राम माझे कुलदैवत। ऐसा रीति रामदास प्रेमे गात से करुणा रस। गुप्त रूपे अयोध्याधीश एकाग्र मानसे ऐकती। ரொம்ப ஆச்சரியமான பாவம். ஒவ்வொரு எண்ண துளியும் ராமமயமாக இருக்கிறது. உட்காரும் பொழுது ராமர், படுத்துக்கும் பொழுது ராமர், ஆசனமும் ராமர், சயனமும் ராமர், ஜாகிரத்து சொப்னம் சுஷுப்தி எல்லாம் ராமன். ராமனே அம்மா, ராமனே அப்பா, ராமனே சகா, ராமனே சகோதரன் சகோதரி, பந்து பகிண ஆணி பிராதாகா. ராமனை தவிர வேற எதுவும் கிடையாது. ராமனே குலகுரு, ராமரே குல தெய்வம், ராமரே குலம் கோத்திரம். இவ்வாறாக சர்வமும் ராமமயம் என்று மேல போயிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸ்ரீராம மாசே ஆராத்திய தெய்வத்த நல்லா புரியும், சொல்ல அர்த்தம் சொல்லல. ஸ்ரீராம மாசா சுத்த பரமார்த்த ஜப் தப் அனுஷ்டான சத்ய त्यजविण निश्चित असेना। श्रीराम माजा कुल धर्म, श्रीराम माजे सत्कर्म, श्रीराम माजा नित्य नेम, तोची माजा भवश्रम निवारी। श्रीराम माजे योग साधन, श्रीराम माजे जप तप ध्यान। श्रीराम विण उपासना स्वप्नी ही नेणु सर्वथा என்று இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துல சமர்த்த ராமதாசர் இருந்து கொண்டு வருகிறார். இந்த ஒரு உத்கிருஷ்டமான மனசே இருந்தா தானே உத்கிருஷ்டமா நீச்சமான்னு சொல்றதுக்கு. ராமர் தான் இருக்கார், மனசே இல்லை. அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல திடீர்னு ஒரு நாளைக்கு சமர்த்த ராமதாசருக்கு ஒரு காட்சி ஏற்பட்டது. தனக்கு எழுத்தாப்புல விஸ்வமோகினியான மாயை, சர்வ ஜகத்தையும் பிரமிக்க வைக்கும்படியான மாயை பரம சுந்தரியாக காட்சி கொடுத்தார். தவதே மாயா விஸ்வமோகினி संगीत गायन करीत सेवनी नृत्य करीत नाना परिहाव भाव कटाक्षे बाण मारी रामदास समीप सुंदरी ते अवसरी येत से हे देखो नी वैष्णव भक्त ஒரு பெரிய அப்சரசு அத்தியந்த சுந்தர ரூபத்துல வந்து ராமதாசருக்கு எழுத்தாப்புல நர்த்தனம் ஆடுற காட்சியை பார்த்தார். கட்டாட்சே பாணு மாறி தன்னுடைய கட்டாட்சமாகிய பாணத்தை ராமதாசன் மேல பிரயோகம் பண்றா. அது மாதிரி சமயத்துல ராமதாசர் எந்த விதமான சலனமும் இல்லாம உட்கார்ந்து இருக்கார். அவர் மனசுல கிஞ்சித்து கூட காமம் ஏற்படல. அவர் மனசை கவனிக்கிறார், எங்கேயாவது ஏற்படுறதான்னு. ஏற்படல. அதாவது காமம் ஏற்பட்டு அதை அடக்கிற முயற்சி எல்லாம் பண்ணல. அவர் காமமே ஏற்படல, ஸ்பந்தமே இல்லை. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா தோத்து போயிட்டாளாம் அவ. எழுத்தாப்புல வந்தவ ஐகோனி சமர்த்தாசி வச்சனே மோகினி லஜ்ஜித் ஜாஹளி மனே. அவ தோற்றவளாக அவளுடைய செருக்கு நீங்கி அவ அந்த இடத்துல விலகினாள். அப்போ அவருக்கு காதுல சில வார்த்தைகள் விழுந்தன. சுரவர போலதி தன்ய தன்யே மணவோனி சுமனே வருஷதி. ஆகாசத்திலேருந்து ஒரு குரல் கேட்டது. கீழே உட்கார்ந்து இருக்கிறானே இந்த பக்தன் தன்யன் தன்யன் என்று சொல்லி ஆகாசத்திலேருந்து, இது ஒரு காட்சி, ஆகாசத்திலேருந்து தேவேந்திரன் சமர்த்த ராமதாசருடைய சிரசுல புஷ்ப வருஷம் பண்றான். மறுபடியும் உள்ள கவனிக்கிறார் ஹிருதயத்துக்குள்ள. என்னன்னா அடுத்த ஸ்பந்தம் ஏதாவது வரதான்.
என்ன ஸ்பந்தம் வரணும்? காமம் இல்ல, என்ன இப்பேற்பட்ட ஒரு சுந்தரி எழுத்தாப்புல வந்து நர்த்தனம் ஆடியும் காமம் இல்லையே, சாட்சாத் இந்திரனே என்ன புகழறாரே என்கின்ற ஒரு கர்வம் வரதான்னு கவனிக்கிறார். அதுவும் இல்லை. காமம் இல்லை, குரோதம் இல்லை, மதம் இல்லை, மாத்சரியம் இல்லை, எந்த ஸ்பந்தமும் இல்லாம ஹிருதயம் இருக்கு. கர்வம் என்பது பொதுவா லோகத்துல